ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாவும் கூடும். நம் பெருமான் இறை எளிமையை வியத்தல் என்ற தலைப்பில் 7வது பாடலில் கண்ணுடையீர் பெருங்கருணை கடலுடையீர், எனது கணக்கறிந்தீர் வழக்கறிந்தீர், கழித்து வந்து அன்று உரைத்தீர், என்னுடையார் எழுத்துடையார் எல்லாரும் போற்ற என் இதய மலர்மிசை நின்று எழுந்தருளி வாம பெண்ணுடைய மனம் கழிக்க பேருலகம் கழிக்க பெருத்த அமுது பெருத்தரும் முத்தரும் மகிழ பத்தரலாம் பரவ விண்ணுடைய அருஜோதி விளையாடல் புரிய வேண்டுமென்றேன் என்பதன் முன் விரைந்து சென்றீர் அதற்கே என இப்பாடலை பதிவு செய்கின்றார். விண்ணுடைய அருஜோதி விளையாட புரிய வேண்டுமென்றேன் என்பதன் முன் விரைந்து இசைந்தார் அதற்கே. உதாரணமாக, ஒரு விஓ கையொப்பம் இருந்தால் ஆர்ஐ கையொப்படுவார், ஆர்ஐஎம் கையொப்பம் இருந்தால் தாசில்தார் இசைந்து வழங்குவார் சான்றிதழ். அதுபோல் நம் பெருமான் கண்ணுடையீர் வாரீர் என்றால் யோக ஞானம் 12ஆம் படி நின்று 32 ஆண்டு தவம் புரிந்து கேட்கிறார். 5222ஆம் பாடல், கண்ணனையேர் உம்மை காண என் ஆசை கடல் பொங்குகின்றது வாரீர், உடல் தங்குகின்றது வாரீர் என்கின்றார். உடனே வந்துவிட்டார். 5223ஆம் பாடலில் கண்டு அணைந்தால் அன்றி காதல் அடங்காது, என் கண்மணியீர் அணைய வாரீர், உண்மணியீர் இங்கு வாரீர் என்றார். வந்து இவரிடம் பொருந்திவிட்டார். எவ்வாறு பொருந்தினார் எனில், 2 கண் புருவமத்தியை நோக்கி தவம் செய்ய கண்மணியான இறைவன் இவன் உள் காட்சி கொடு என கேட்டார். காட்சி கொடுத்து விட்டார். திருக்கதவும் திராவாயோ திரைகளாம் நீங்கி திருவருளாம் பெருஞ்சோதி பார்த்து விட்டார். விண்ணுடைய வானம் மறைந்துள்ளது, அதுபோல நம் பெருமானம் மறைந்துள்ளார். இறைவனின் தயவு பேராற்றல் அண்ட சராசரம் யாவும் நிறைந்துள்ளது. இவருக்கு தயவு பேராற்றல் வேண்டும் என இவர் ஜீவகாருண்யம் செய்து கேட்டார். அவரும் வழங்கிவிட்டார். அவர் நமக்கு நீ சத்திய தர்மச்சாலை வழியாக சென்று ஞான சபை அடைந்து சித்திவளாகம் எனும் பேராற்றலை பெறு என நமக்கு உபதேசம் செய்துள்ளார். எல்லா உயிர்கள் இன்பமாக வாழ வேண்டும் என என்பதற்கு முன்னே விரைந்து வள்ளல் பெருமான் எல்லா உயிரும் இன்பமாக வாழ வேண்டும் என இவர் வேண்டுவதற்கு முன்னே அருட்பெருஞ்சோரை விரைந்து 106 ஏக்கர் நிலம் வழங்கி அதில் தர்மசாலை நிறுவி ஞான சபை நிறுவி ஓடை அமைத்து சித்திவளாகத்தில் 2 கலந்து மறைந்துள்ளார். விரைந்து இசைத்தற்கு அதற்கே கண்ணுடைய பெரும் கடலுடைய அவர் பார்த்து கொண்டுதான் உள்ளார். பார்ப்பவரை, யாரை எவ்வித ஆதாரம் இல்லாத ஏழையில் பசியோடு உள்ளவரை பார்ப்பவரை, எங்கே கருணை உள்ளதோ யாரேனும் இறங்குகின்றார்கள். அருண் நோக்கம் உள்ளவரை பார்த்தானே, பாராரை பாராதானே, பார்ப்பரவே பார்த்திருக்க பண்ணி என்னை ஈர்த்தானே,
ஐந்தொழில் நீ இயற்றி என்றானை என்பார் 3930 பாடல். இவரை அவர் இரக்கத்தால் பெருங்கருணை இறைவர் பார்த்தார். இவர் அவரை தவிர எவரையும் பார்க்கவில்லை. இதனை எம்பெருமான் பெரியன் அருட்பெருஞ்சோதி பெருங்கருணை பெரும்புகழை பேசுதலே பெரும்பேர் என்று உணர்ந்தேன். துரிய நிலத்தவரெல்லாம் துதிக்கின்றார், இந்த ஏழை துதித்தல் பெரிதலை இங்கே. துதித்திட எழுந்த அரிய பெரும் பேராசை கடலினும் பெரிதே. அது என் அளவு கடந்து இழுக்கின்றது. அதனால் விரைந்தே உரிய அருளமுதளித்து நினைத்து இப்பொழுதே அருள்வாய் உலகலாம் கழித்தோங்க ஓங்கு நடத்தரசை என்கின்றார். அவர் தனக்காக எதுவும் கேட்கவில்லை. உலக உயிரில் யாவும் இன்பாக வாழ வேண்டித்தான் கேட்டார். இறைவன் வழங்கினார் தன் தயவு பேராற்றலை. கணக்கறிய கர்மவினை நாம் செய்த நற்செயல் தீவிஜனின் கணக்கு. இந்த கணக்கு தீர்க்க வாழ்க்கை எனும் வழக்கு. இவை யாவும் இவருக்கு சமமானதால் 8ம் 2ம் வழங்கினார். 8ம் 2ம் என்பது ஈரன் நிலையென இயம்புமேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்துவிட்டார். 17ஆம் நிலையாகிய அருள் எனும் தயவு பேராற்றல் கூடி 18வது நிலையான மெய்யின் முடிவான முடிவாகிய கடவுள் நிறைந்த மயமானார். என்னனையீர் என்னுடையீர் எழுத்துடையீர். கடவுளார் என்னென்ப என எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கென்பார். எண் என்பது கணிதம், அது கருவியும் செய்கையும் என இருவகைப்படும். எழுத்து என்பது எண்ணுடன் ஒற்றுமை உடைய சொல். இரு திறமும் அறத்தை அறிய உதவுவதால் கண் எனப்பட்டது. ஆக அறத்தின் முதற் பொருளாக என் கண் போன்றவரே என் சிற்றபையின் கண்ணை எழுந்து ஆற்றலை வழங்கு என கேட்கிறார். சும்மா கொடுப்பாரா? பவர் வாம பெண்ணுடைய மனம் கழிக்க பேருலகம். வாமம் என்பது இடப்பக்கமாகிய பெண்ணாகிய மனம் எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை 3 வேளை அன்னவரம் செய்து கோடான கோடி ஏழைகள் பசியை காட்டினால் இயங்கும் பேருலக உயிர்கள் யாவும் பசி நீங்கி என்புற இறைவன் அருளை பெற்றவரும் முத்துநிலையை தவத்தால் அடைந்தோறும் போற்ற பக்தரெல்லாம் தயவு நெறி மேற்கொண்டு செயல்பட மறைந்து நின்று அருளக்கூடிய தயவு பேராற்றலை நமக்கு வழங்கக்கூடிய அருட்பெருஞ்சுதிறைவா, இந்த உலகத்தில் உயிர்கள் எல்லாம் மேலேற வேண்டும் என்று நம் பெருமான் போற்றுகிறார். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ராமலிங்காபயம். திருச்சி.